ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷப லக்ன ஜாதகருக்கு குரு பகவான் எதை கொடுக்க போகிறார்? ரிஷபத்திற்கு முழு அவயோக கிரகம். முழு அவயோக கிரகம் என்பது ஆதிபத்திய ரீதியிலே காரகத்தில் முரண்படுகிறார். லக்னத்திற்கு மறைவாவா வீட்டை ஆதிபத்தியம் பெறுகிறார், இன்னொரு வீடாக 11ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறுகிறார். காரகங்களிலும் சுக்கிரன் சிற்றின்ப காரகர், குரு பகவான் பேரின்ப காரகர். அங்கேயே முரண்பட்ட காரகங்கள் இருக்கிறது. அப்ப குரு முழு அவயோக கிரகம். அப்ப குரு பகவான் ரிஷப லக்னத்திற்கு கெடுதலை மட்டும்தான் செய்வாரா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் கிடையாது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமாற்றத்தை குறிப்பார். 8லே தசை நடக்கும்போது நிறைய ரிஷப லக்னக்காரர்கள் குரு தசை வரும்போது வெளிநாட்டுல இருப்பாங்க. வெளிநாடு வாழ்க்கையை வாழ்பவராக இருப்பார்கள். வேறு தேசத்தில் வாழக்கூடியவராக இருப்பார். வேறு மாநிலத்திலே வேற மொழி பேசக்கூடிய இடங்கள்ல வாழக்கூடியவர்களை உருவாக்கி கொடுக்கிறதே இந்த குரு தான். அதற்கு யோகமா இருக்கணும். அது போல பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல செட்டில்மெண்ட் இந்த 8ஆம் இடம் கொடுக்குது. அப்போ குரு யோகமா இருந்தாருன்னா வெளிநாடு தூரதேச வாழ்க்கை, தூர மாநிலங்களை சென்று வாழ்க்கையை மாற்றி புது பூர்வீகம் உருவாக்குறார். ஒருவேளை குரு அவயோகமா இருக்கிறதால நஷ்டம், இழப்பு, வாழ்க்கையிலே வெளியே சொல்ல முடியாத துயரங்களை கொடுப்பார். இதுதான் கொடுக்கிறார் குரு பகவான். 11ஆம் ஆதிபத்தியத்துல என்ன கொடுப்பார்? ரெண்டையும் ஒரு சேர கொடுக்க லாபத்தையும் மகிழ்ச்சியையும் ஜாதகர் செய்யும் செயலுக்கான ஒரு நல்ல பிரதிபலனையும் கொடுக்கிறார். அதாவது லாபம், வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பாவம் இந்த 11ஆம் இடம். ஆசை நிறைவேறும் பாவம். அப்போ ரிஷப லக்னக்காரருக்கு ஆசையை நிறைவேற்றுவதும் குரு பகவான் தான். அதுபோல வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து தூரதேசங்களிலே வெற்றி பெற செய்வதும் குரு பகவான் தான். இந்த 2 ஆதிபத்திய காரங்களை தான் குரு பகவான் கொடுக்க போகிறார். இப்ப அவயோகி ஆச்சு, அவயோகி தனித்து வலுப்பது சாதகம் அல்ல. அப்ப இந்த குருவோட ஆதிபத்திய ரீதியில புதனோ சனியோ ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டா யோகமா செயல்படும். வெளிநாடு தூரதேசம் போனால் கஷ்டப்படாத வாழ்க்கை இருக்கும். அதே குரு தனித்து வளர்த்துட்டாருன்னா வெளிநாடு தூரதேசம் போய் கஷ்டப்பட்ட வாழ்க்கை இருக்கும். இதுதான் விதி. அப்ப புதன் சனி ஸ்தான பலத்தை பெற்று குருவோட தொடர்புல இருக்கிறார்னா 8, 11ஆம் காரகங்கள் வேலை செய்யும். அப்ப ரிஷப லக்னத்திற்கு கொடுப்பது தூரதேச மாற்றங்களினால் யோகத்தையும் ஆசையை பூர்த்தி செய்வதையும் தான் கொடுக்கிறார். இதே குரு அவயோகமா இருந்தாருன்னா ஆசை எதுவுமே நிறைவேறாது. ஆசை மட்டுமே இருக்கும். வாழ்க்கை